முடிக்கு நல்லதுன்னு சொல்லிட்டா போதும், பிடிக்காததா இருந்தால் கூட கஷ்டப்பட்டு சாப்பிட்ற ஆள் தான் நான். என்ன மாதிரியே நிறைய பேர் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். நீங்களும் அதில் ஒருத்தராக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். சண்டே வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா எனக்கு தேவையான 3 முக்கியமான விஷயங்களை இன்றைக்கி நான் பண்ணுவேன். அது என்னென்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆம்லா ஷார்ட்ஸ். ரெகுலர் பேசிஸில் நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் சாப்பிட்டு வந்தால் எப்பேற்பட்டவங்களுக்கும் முடி கொட்டுறது நின்றுடும். நான் இதை சும்மா சொல்லலை. நான் லாஸ்ட் இயரில் நெல்லிக்காயும் கருவேப்பிலையும் டெய்லி சாப்பிட்டு இருந்தேன். அந்த டைமில் முடி கொட்டுறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் ரீசெண்ட் டைமில் இதை டெய்லி இன்டேக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவும் டைமும் இல்லாமல் இருந்தது. ஸோ நான் இதை ஆம்லா ஷார்ட்ஸாக பண்ணி வச்சுக்குவேன். டெய்லி காலையில் வெந்நீர் குடிக்கும்போது இது ஒரு அரை கிளாஸ் அதில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுனால நல்லாவே பெனிஃபிட் கிடைக்குது. ஆம்லாவில் விட்டமின் சி நிறையா இருக்குது. இது ஹேர் ஹெல்த்துக்கு மட்டும் இல்லாமல் ஓவரால் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுது. நாங்கள் இருக்கிற ஃபார்ம் ஹவுஸில் ஒரு நெல்லிக்காய் தோட்டமே இருக்குது. ஸோ வீக்லி ஒன்ஸ் ஒரு 10-15 நெல்லிக்காயெல்லாம் ஈஸியாகவே கிடச்சிரும். அதையெல்லாம் வாஷ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண நெல்லிக்காயெல்லாம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட 5-6 கொத்து கருவேப்பிலை உருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதுவும் முடிக்கு மட்டும் இல்லாமல் ஓவரால் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இது கூட நம்ம கொஞ்சம் ஸ்பைசஸ் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிளாக் பெப்பர், இது ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். இது கூட இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கலாம். கூடவே ஒரு துண்டு பச்சை மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் எக்கச்சக்கமாக ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லது இல்லையா? இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாம் நல்லா அரைச்செடுத்து அதுக்கப்புறம் வடிகட்ட வேண்டியது தான். வடிகட்டினா நம்மளோட ஆம்லா ஷார்ட்ஸ் ரெடி. இதை ஒரு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். 1 வீக் வரைக்குமே தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். டெய்லி ஒரு கிளாஸ் தண்ணியில் அரை கிளாஸ் இந்த ஆம்லா ஷார்ட்ஸ் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு வரும்போது நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது டேண்ட்ரஃபையும் ஹேர் ஃபாலையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஹேர் ஸ்ப்ரே தான் பண்ண போகிறோம். இதுக்கு 1 ஸ்பூன் வெந்தயத்தையும் 1 ஸ்பூன் அரிசியையும் நல்லா கழுகி அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கலாம் ஓவர் நைட். வெந்தயத்தில் நிறைய ப்ரோட்டீனும் நியூட்ரியன்ஸும் இருக்கிறதுனால இது ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி டேண்ட்ரஃபையும் வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இது இதில் ரொம்ப மெயினான இன்க்ரீடியண்ட். அதே மாதிரி அரிசியை பற்றியும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இது முடிக்கு நேச்சுரலாகவே ஒரு ஷைன் கொடுக்கும். சாதம் வடித்த கஞ்சி முடியை கண்டிஷன் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுதோ அதே மாதிரி இல்லை 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறதுனால இதுவும் ஹேரை நல்லா கண்டிஷன் பண்ணி ஷைனிங் கொடுக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. வெந்தயத்தையும் அரிசியும் நல்லா கழுகினதுக்கப்புறமா கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்து ஓவர் நைட் ஊற விட்டுடலாம். அடுத்தது ஃபேஸில் க்ளோவை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக ஐஸ் க்யூப் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரைஸ் வாட்டர் ஐஸ் க்யூப். இதுக்காக 2 ஸ்பூன் அரிசியை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிறேன். ரைஸ் வாட்டர் நம்ம நாட்டிலேயே ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுறது தான். அப்படி இருந்தாலும் இப்போது ரீசெண்டாக கொரியன், ஜாப்பனீஸ் ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் ரைஸ் வாட்டர் ஒரு மெயினான இன்க்ரீடியண்ட்டாக இருக்குல்ல. ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அண்ட் நானும் இதுக்கு முன்னாடியே ரைஸ் வாட்டரோட டோனர் யூஸ் பண்ணியிருந்தேன் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணி. அதுவும் நல்ல பெனிஃபிஷியலான ரிசல்ட் எல்லாம் கொடுத்தது. பட் இதை நம்ம ஐஸ் க்யூபாக பண்ணி யூஸ் பண்ணும்போது ஸ்கின் டெக்ஸ்சரை இம்ப்ரூவ் பண்ணுறக்கும் ஃபேஸில் இருக்கிற டல்னஸை எலிமினேட் பண்ணுறக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ரொம்பவே ரெஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போது இந்த அரிசியும் நல்லா 2 டைம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா ஒரு அரை கப் தண்ணி சேர்த்து ஓவர் நைட் ஊற விட்டுடலாம். அடுத்தது நம்ம பொட்டேட்டோ ஜூஸ்லேருந்து ஐஸ் க்யூப் பண்ண போகிறோம்.
பொட்டேட்டோவில் நேச்சுரலாகவே நிறைய ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இது ஸ்கின்னோட டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் பண்ணுறக்கும் ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கான ஃபீல் கொடுக்கும். அண்ட் இந்த ஜூஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ச் நிறைய இருக்கிறதுனால ஸ்கின்னுக்கு நேச்சுரலாகவே ஒரு க்ளோ கிடைக்கும். ஸோ வீட்டில் இல்லைனாலும் பக்கத்து வீட்லேயாவது 2 பொட்டேட்டோ வாங்கி இந்த மாதிரி நல்லா துருவி ஜூஸை தனியாக எடுத்துக்கோங்க. இது கஷ்டமாக இருக்குதுன்னு மிக்சர் ஜார்லாம் போட்டு அரைச்சிடாதீங்க. கிரேட் பண்ணி அதோட ஜூஸ் எடுத்து பண்ணும்போது இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி பிழிஞ்சு ஜூஸை மட்டும் தனியாக எடுத்ததுக்கப்புறமா ஐஸ் க்யூப் ட்ரேயில் ஊற்றி ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட பொட்டேட்டோ ஜூஸ் ஐஸ் க்யூப் ரெடி. இதை வந்து நைட் டைமில் யூஸ் பண்ணுங்கள், அப்போ இன்னும் பெட்டரான ரிசல்ட் கிடைக்கும். ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணாமல் வீக்லி 3 to 4 days மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் கண்ணு கீழே கருவளையம் இருக்கிறவங்க பொட்டேட்டோ ஜூஸ் ரெகுலராக கண்ணு கீழே அப்ளை பண்ணிங்கன்னா கருவளையம் மறைஞ்சு போகிறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணுமா. ஓவர் நைட் ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம பொட்டேட்டோ ஜூஸ் ஐஸ் க்யூப் ரெடி. இது வந்து பார்க்குறக்கே ரொம்ப அழகாக கேக் மாதிரி சாக்லேட் மாதிரியெல்லாம் இருக்குது. இந்த ஐஸ் க்யூபை உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபேஸில் நேச்சுரலாகவே ஒரு க்ளோவை பார்க்கலாம். அடுத்தது ரைஸ் வாட்டர் ஐஸ் க்யூப் பண்ணுறதுக்கு தேவையான அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியை தனியாக வடிகட்டி ஒரு ஐஸ் க்யூப் ட்ரேயில் ஊற்றி ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தோம்னா ரைஸ் வாட்டர் ஐஸ் க்யூபும் ரெடி ஆயிரும். இது வந்து மார்னிங்கில் யூஸ் பண்ணலாம். மார்னிங்கில் எப்போவும் ஐசிங் பண்ணுறது ஃபேஸ்க்கு ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம ஹேர் ஸ்ப்ரேயை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வெந்தயமும் அரிசியும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த தண்ணியோட வெந்தயத்தையும் அரிசியும் ஒரு பேனில் சேர்த்து இது கூட 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் 1 கப் பிரிங்கராஜோட இலையும் சேர்த்துக்கலாம். எங்கள் வீட்லேயே கருவேப்பிலையும் பிரிங்கராஜும் நிறையா இருக்குது. ஸோ இது வந்து நான் ஒவ்வொரு கப் எடுத்துக்கிட்டேன். இது கூட வேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் 2-3 செம்பருத்தி பூ காஞ்சது இருந்தது, அதையும் இதில் ஆட் பண்ணிட்டேன். ஃப்ரெஷ்ஷான செம்பருத்தி பூ இல்லை காஞ்ச செம்பருத்தி பூவே உங்கள்கிட்ட நிறையா இருக்குன்னா அதையும் இது கூட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இதை வடிகட்டி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் சேர்த்துக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 7 to 10 days வரைக்கும் ஈஸியாக யூஸ் பண்ணலாம். நான் மார்னிங் அண்ட் நைட் 2 நேரமும் யூஸ் பண்ணுறேன். இப்போ சம்மருங்கிறதுனால நம்ம சளி பிடிக்குங்கிற டென்ஷனே ஆக வேண்டியதில்லை. பட் ஆஸ்துமா சைனஸ் பிரச்சனையெல்லாம் இருக்கிறவங்களா இருந்தால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு ப்ராப்ளம் எதுவும் இல்லைன்னா அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்கள். நான் வீக்லி ஒன்ஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி 1 week ஃபுல்லாகவே கண்டினியூ பண்ணுறேன். இது இப்போ வரைக்கும் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வந்ததில்லை. அண்ட் பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ரிசல்ட்ஸ் எப்படி இருந்ததுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.